செல்போன் பிரைவசி கணவன் மனைவியிடையே அவசியம் இல்லை. ஹெட்போன் பிரைவசி கணவன் மனைவியிடையே வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? சார் தேவையில்லாத பிரச்சனை இதனால வருது. என்ன தேவையில்லாத பிரச்சனை? லாங் பேக் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அதுக்கு பேரு கள்ளக்காதல். இது உனக்கு தேவையாடா? அவங்க எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா கனெக்ட் ஆகி மெசேஜ் பண்ணாங்க. ஜஸ்ட் நான் என்ன கேட்டேன், எப்படி இருக்கா, நல்லா இருக்கியான்ட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. என்னன்னா அவங்க ஹாயின் பண்ணிட்டாங்க, நான் அதை கவனிக்கல. உடனே அதை வச்சு ஒரு பெரிய ஒரு கதையை உருவாக்கி ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சேன். உன்னை எல்லாம் கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்ப என் போன நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலா அந்த ஹாய்னு மெசேஜ் வரும்போது 2 பேருக்கு முன்னாடி தான் மொபைல் இருந்தது. அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானே. அதுல வந்து ஒரு பாய் நேம் இருந்தது. அதுல வேற பொண்ணோட வாட்ஸ்அப் டிபி போட்டோ இருந்தது. நான் கிட்ட பொண்ணு போட்டோ இருக்கு. இதெல்லாம் பார்த்தனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். மாட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. வந்து என்னன்னா அது ஒரு பாய் நேம போட்டு சேவ் பண்ணுன்ற அவசியம் என்ன? என்கிட்ட சொல்லலாமே. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அது வரைக்கும் சாமி போட்டோ தான் வச்சிருந்தாங்க. அப்பதான் அவங்க போட்டோ மாத்தினாங்க. ஏன் கெட்ட நேரம் பாருங்க. ஐயோ அட பாவி கவண்டா, என்ற வாழ்க்கையில இப்படி மண்ணலி போட்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா? மறைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க இது 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 எப்படி வேணாலும் அவங்க கற்பனை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, மறந்தே போச்சுடா. இந்த தேவையில்லாத அந்த பொசசிவ் நம்மளே ஏன் பொசசிவ்லாம் கிடையாது பாஸ். இது என்ன பொசசிவ்? எதுக்குள்ள கொண்டா சேர்க்கீங்க? மாமா கோவம் வந்துருச்சு. பிள்ளை லவ் பண்ணிருப்பீங்க, இப்ப வேற ஆள கல்யாணம் பண்ணிருப்பீங்க. இப்ப அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணா உங்களுக்கு பொசசிவ் வருமா? அடி தூக்கிட்டு போற போறாங்க அவங்க பாட்டு. ஏன் இப்ப கோவப்படுறீங்க? என்ன கோவப்படுறேன்? சரி விட்டு தரேன், விடுங்க. கண்டிப்பா சார், அதான் சார் அவங்களுக்கு தெரியும். ஏங்க அடப்பா காளிசாடை அறிமுக வர பண்றியாக்கு? சார் நியாயம் புரிஞ்சுதா சார்? இப்போ உங்க பக்கத்துல நியாயம் புரிஞ்சான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது சார். இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த ஊடா அந்த ஊடா? எந்த ஊடு? சின்ன ஊடு. ஐயோ இப்பதான் ஒரு சின்ன ஊடு முடிச்சா. ஐயா ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.